ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக நம்ம ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, இல்லை வீட்டில் நம்ம பூஜை அறைகளில் ஈடுபட்டாலும் சரி, சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கொட்டாவி கண்ணீரானது வரும். இதில் கொட்டாவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறைவனை பூஜிக்கும் பொழுது இல்லை கோயிலுக்கு செல்லும் பொழுது மட்டுமே நமக்கு வருகிறது என்றால் அது நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றும் அந்த கெட்ட ஆவியை தான் நம்ம கொட்டாவி அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா மற்ற நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இல்லை வெளியே சுற்றும் பொழுது வருதுன்னு பார்த்திங்கன்னா அது உடல் அசதி, இல்லைன்னா நம்ம இரவில் தூங்காமல் இருந்திருப்போம், அந்த அசதியின் காரணமாக வரும். நம்மளுக்கு எங்கே போனாலுமே கொட்டாவியானது வரலை, ஆனால் ஆலயத்திற்கு சென்றால் மட்டும் வருதுன்னா அங்கே உள்ள நேர்மறையான ஆற்றல்களை நம்ம உள்வாங்கும் பொழுது நம்மளுடைய எதிர்மறையான ஆற்றல்கள் வெளியேற பார்க்கும். அப்போ உடலில் உள்ள அந்த கெட்டது பூரா நம்மளிடம் இருந்து போகும் பொழுது அது கொட்டாவியாக நமக்கு வெளியேறும். அப்படி வருகின்ற அந்த கொட்டாவியை பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே மற்றவர்கள் மீது படும்படியாகவும் விடக்கூடாது, கோயில் விக்கிரகம் படும்படியாகவும் நம்ம விடக்கூடாது. அந்த கெட்ட ஆவி அப்படிங்கிறது நம்மிடமிருந்து வெளியேறுவதற்காக தான் அந்த கொட்டாவி அந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இறைவனை மனமுருகி வேண்டி சரணாகதி அடையும் பொழுது நம்ம அழுவது வேறு. அதாவது நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தை பார்க்குறோம் இல்லை மற்றவர்கள் அழுவதை பார்க்கணுன்னே நம்மளுக்கு கண்ணீரானது வேணும். ஆனால் இறைவனை பார்க்கும் பொழுது நமக்கு தன்னை அறியாமலே வருகின்ற அந்த கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்ம இறைவனை பார்த்தோன்னே அழுது புலம்புவோம் தெரியுமா, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி இப்படின்னு நம்ம அவரிடம் மன்றாடி கண்ணீர் வருவது வேறு. இறைவனை மெய்மறந்து பார்த்து கொண்டே இருந்து நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் மனக்குறையாக நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நம்மளை அறியாமல் கண்ணீர் வரும். அதுதான் உண்மையான இறைசக்தியை நம்ம உணர்வதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, வீட்டில் நீங்கள் இறைவனை வழிபட்டாலும் சரி, உங்களிடம் இருக்கின்ற அந்த கஷ்டங்களை நம்ம மனதார கூறி தான் நம்ம இறைவனிடத்தில் இதை பெறணுமே தவிர நம்ம மன்றாட கூறி அவரிடம் நம்ம அழுது புலம்பி கொண்டு இருக்கக்கூடாது. மனமுருகி வேண்டுதல் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே நமக்கு ஒரு சிறந்த பலனை அளிக்கும். அதனால் எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு நம்ம புலம்புறதை தவிர்த்து விட்டு என்னுடைய வாழ்க்கையை நானும் சரி எல்லோரும் சரி நலமுடன் வாழணும், அதற்கான வழிவகையை நீ செய்து கொடும் ஐயா அப்படிங்கிற மாதிரி நம்ம இறைவனிடத்தில் இவ்வாறான கோரிக்கைகளை தான் நம்ம வைக்கணும். சில பேருக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த மனதளவில் ஏதோ ஒரு பெரிதான ஒரு வழி இருக்கும். அப்போ அவர்கள் இறைவனிடத்தில் அந்த முறையீடு செய்யும் பொழுது சரி, இல்லை இறைவனை பார்த்தாலே அவர்களுக்கு அந்த கண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டும். அப்போ எதனால் இந்த கண்ணீரானது அவர்களுக்கு வருதுன்னா, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் அவர்களிடம் பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த கண்ணீரானது அவர்களுக்குள் இருந்து ஆர்ப்பரித்து வருகிறது. தனக்குன்னு யாருமே உதவி செய்ய இல்லை, தன் கூட யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் தனிமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு இறைவனை தவிர வேறு எதுவும் அந்த இடத்துல அவர்களுக்கு சொந்த பந்தம் அப்படிங்கிறது இருக்காமல் இறைவனே நம்பி அவர்களுடைய வாழ்க்கையை ஏதோ அவர்களுக்காக செலவழிக்காமல் ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையிலே வாழ்வாங்க. அப்போ அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஏதாவது அவர்கள் தவறு செய்ய நேர்ந்தாலோ இல்லை கெட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் மல்க இருக்கும்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறைவன் அவர்களுக்காக இந்த ஆறுதலாக பேசுவதும் அவர்களுடைய அந்த மனநிலையை மாற்றுவதும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் வெளிப்படும் பொழுது தான் நமக்கு அது அறியப்படும். இதை எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. தனிமையில் இருக்கிற கஷ்டத்தில் வாடி இருக்கவங்க எல்லாருமே இந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, சிவனை வணங்குகிறவராக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை, இப்படி பல பேர் பல வடிவங்களில் நம்ம இறைவனை வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்ம நம்பிக்கையுடன் அப்படி வழிபடுகின்ற இறைவன்கள் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்து பேசுவார்கள். நம்ம சரியான பாதையில் போனால் அதற்கு நம்மளுக்கு ஊக்கப்படுத்தியும், தவறான பாதையில் போகும்போதும் அதை சரிப்படுத்தியும் நம்மிடம் உள்ள அந்த இறைவனானப்பட்டவர் அப்பொழுது நமக்கு வெளிப்படுவார், நம்ம நம்பிக்கையோடு அவரை வழிபடும்போது. சில பேர் கஷ்டத்தை நினைத்து இறைவனிடத்தில் கோரி அதை சொல்லி முறையிட்டு கண்ணீர் மல்க வேண்டி நிற்பார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கஷ்டம் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில், ஆனால் இறைவனிடத்தில் அந்த பாசமானது அதிகம், அந்த பக்தியானது அதிகமாக இருக்கும்.
இறைவனே கதியென இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இறைவனை அவர்கள் மனதார நினைத்தாலும் சரி, இல்லை அவருடைய உருவங்களை அவங்க கண்டாலும் சரி, இப்படி பல வகையில் அந்த இறைவனை நம்ம நினைக்கும் பொழுதே நமக்குள்ளே இருந்து அந்த கண்ணீரானது அளவு கடந்த அந்த பாசத்தின் மூலமாக வரும். மனிதர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலே அவர்களுக்கு யாராவது தேவையில்லாத வார்த்தைகளை திட்டினாலும் சரி, அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டாலும் சரி, இல்லை துன்பத்தில் இருந்தாலும் சரி, இறைவனை உணராதவர்கள் பார்த்திங்கன்னா சக மனிதர்களிடம் சொல்லி அந்த குறைகளை அவர்களிடம் சொல்லி அந்த கண்ணீரை வெளிப்படுத்தி தன்னுடைய மனநிலையை ஆறுதல் படுத்தி கொள்வார்கள். ஆனால் எல்லாம் உணர்ந்து மனிதர்களை விட ஒரு படிக்கு மேலே நம்மை படைத்த அந்த இறைவனை தவிர நமக்கு எதுவும் பெரிதாக ஆறுதல் தரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத நன்கு உணர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களிடம் எது நடந்தாலும், அவர்களுக்கு இன்பமாக நடந்தாலும் சரி, துன்பம் இப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கென்று ஒரு இன்பம் துன்பம் எப்படி நடந்தாலுமே அதை இறைவனிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொண்டு அதை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது அவர்களுக்கு கிடைக்குதுன்னா கூட அதை இறைவனிடத்தில் முதல்ல கொண்டு போய் காமிச்சிட்டு கூட அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். இல்லை அதை எடுத்து இறைவனிடத்தில் சற்று வைத்து விட்டு கூட வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இருக்கிறாங்க. எதுவுமே தனக்கு தேவை கிடையாது, தனக்குன்னு இருக்கிற ஒரு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் வழிபடுகின்ற எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடைய நிறைய பேர் வாழ்வாங்க. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே முற்றும் உணர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். உலகத்தை பற்றி முழுவதுமாக உணர்ந்து இறைவனே கதியென வாழ்பவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த துன்பமானது இருக்காது. ஏன்னா மனிதர்கள் வேண்டுமானால் சில நேரங்களில் நிறம் மாறலாம், ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் தான் நம்ம கூறுவதை அவருக்குள்ளே வச்சுக்கிடுவார், மற்றவர்கள்ட்ட சொல்லி அதை நம்மளிடம் கேலி பண்ண மாட்டார். ஆனால் மனிதர்கள் சில நேரங்களில் நம்மிடம் கேட்பது போல் கேட்டு மற்றவர்களிடம் கூட அதை பரப்பி கொண்டு இருப்பார்கள். அதனால் எப்பொழுதுமே நம்ம இறைவனை நம்புவது தான் நம்மளுக்காக அவர் அந்த வாழ்க்கை கொடுத்ததே அவரை அடைவதற்குத்தான். அப்போ அவரிடமே நம்ம இன்ப துன்பங்களை நம்ம பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது அது நமக்கு ஒரு நல்லதாகவே இருக்கும். ஆனால் கண்ணீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய வகையில் வருவது உண்டு தான். ஆனால் இறைவனை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அந்த கண்ணீரானது வருவது கிடையாது. இறைவனை பார்த்தோன்னே வருகின்ற கண்ணீர் அப்படிங்கிறது சில மனிதர்களுக்கு, அவரை நன்கு உணர்ந்தவர்களுக்கு, அந்த இறைவன் மீது அந்த அளவு கடந்த பாசம் வைத்தவர்களுக்குத்தான், இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கண்ணீரானது வெளிப்படும். எல்லோருக்குமே இறைவனை கண்டவுடன் கண்ணீரானது வெளிப்படாது. சில பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய கஷ்டத்திற்காக வந்து அதை மட்டுமே மேலும் மேலும் கூறிக்கொண்டு இறைவனிடத்தில் அந்த கண்ணீரை விட்டு போட்டு செல்வார்கள். எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது, என் நிலையை உயர்த்து, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு அப்படி வந்து அழுவதனால அது வந்து பாசத்திற்கும் பக்திக்கும் ஈடாகாது. எதுவுமே தேவையில்லை. அவரை கண்டவுடனே அந்த ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த கண்ணீருக்குத்தான் மகிமையானது அதிகமாக உண்டு. எனக்குன்னு எதுவும் தேவையில்லை, அவரை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த கண்ணீரானது அவர்களிடம் இருந்து வரும். தன்னை அறியாமலே வருகின்ற கண்ணீர் தான் இறைவனை கண்டவுடன் வரும். சும்மா நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும் போய் இறைவனிடத்தில் அந்த முறையீடு செய்து அதனால் நம்ம கண்ணீரை வர வைத்து அது ஒன்றும் நம்மளுக்காக அந்த தேவைக்கு மட்டும்தான் நம்ம இறைவனை அப்போ போய் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது தான். எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆனால் உன்னை பார்த்த உடனே அந்த கண்ணீர் வருதுன்னா அதற்கு பின்னால் இருப்பது தான் முழுமையான பக்தியும் அன்பும். அந்த காதல் உணர்வோடு தான் நம்ம இறைவனை அந்த இடத்துல பார்க்கணும். எப்பொழுதுமே அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனிடத்தில் வைக்கிறதும் சரி, மற்ற உயிர்களிடத்தில் வைக்கிறதும் சரி, எதையும் எதிர்பாராத அந்த அன்பு தான் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அன்பாக இருக்கும். எதையும் எதிர்பார்த்த அன்பு அப்படிங்கிறப்ப அந்த எதிர்பார்ப்பது நடக்காமல் போயிருச்சுன்னா அந்த அன்பானது அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். எப்பொழுதுமே இறைவனிடத்தில் நீங்கள் வைக்கின்ற அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பாகத்தான் நமக்கு இருக்கணும். கஷ்டமோ கிடைக்குதோ இல்லையோ, நமக்குன்னு இவ்வளோதான் இருக்குன்னா அவ்வளோதான், அதை வைத்து வாழ்வதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும். இப்படி மனநிலையை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இறைவனிடத்தில் நம்ம அவரே நினைத்து கொண்டு வாழும் பொழுது தான் நம்மளுக்கான அந்த நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பெறும். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம இறைவனிடத்தில் அந்த குறைகளை கூறிக்கொண்டு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு இப்படியே நம்ம சாடி கொண்டு வாழ்வதனால எந்த ஒரு பயனும் கிடையாது.
நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நிரந்தரம்னு நம்ம தேடிக்கொண்டு அலைவதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நிரந்தரமான அந்த இறைவனிடத்தில் நம்ம அந்த அன்பையும் பக்தியும் செலுத்தும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆர்ப்பரித்த அன்பு கண்ணீர் வழியாக அவரிடம் வெளிப்படும். அப்பொழுது நமக்கு துடைக்க யார் இல்லைனாலும் நம்மளை கேட்டுக்கொண்டு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்ற இறைவன் நமக்காக நம்ம கண்ணுகளை அவரே துடைப்பார் நம்மளை வைத்து. அப்போ எப்பொழுதுமே இறைவனை கண்டவுடன் வருகின்ற கண்ணீருக்கு மிகவும் அந்த சக்தியானது அதிகமாகவே இருக்கின்றது. அது அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த அன்பின் வெளிப்படையாக நமக்கு காட்டுவதாக நம்ம உணர்ந்து கொள்வது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் ஏதாவது இறைவனிடத்தில் வேண்டுதல் வைத்திருப்பார்கள். அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைவேறாத கட்டத்தில் அவர்கள் இறைவனிடத்தில் சென்று அப்படியே வாயார கூறி தன்னுடைய கண்களிலிருந்து நீர் வடிய அந்த வேண்டுதலை திரும்ப திரும்ப நினைவூட்டும் வகையில் இறைவனிடத்தில் அதை முறையிட்டு கொண்டே இருப்பார்கள். நான் உனக்காக இந்த வேண்டுதலை வைத்திருந்தேன், இன்னும் எனக்கு நீ நிறைவேற்ற முடிக்க அப்படின்னு கண்ணீர் மல்க அவரிடம் வேண்டி நிற்பார்கள். எப்பொழுதுமே இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா அது நடப்பது அப்படிங்கிறது இத்தனை நாள் நடக்கும், இப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் அப்படிங்கிறது கிடையாது. வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அது எப்பொழுதுமே அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம எப்பொழுதுமே அந்த நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இல்லை என்னால் அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாதுன்னா அது இறைவன் கையிலையும் இல்லை, நம்ம கையிலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எது நடக்குதோ அது விதிப்படி தான், நம்மளுடைய கர்மவினைப்படி தான். அது முடிந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் அது நடக்கும்பொழுது தானாக நடக்கும். அதுவரை நம்ம காத்திருந்து பொறுமையுடன் தான் இருக்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு நம்ம கொந்தளித்து எழுவதனால எந்த ஒரு பயனும் ஏற்படுவது கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்பதனால மட்டும் எதுவும் கிடைத்து விடாது. எது கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுதான் கிடைக்கணும் இதுதான் கிடைக்கணும் நம்ம அடம்பிடிப்பதனால ஒன்றும் நம்மளுக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ அதை அடம்பிடித்து நம்ம கேட்டுக்கொண்டு நம்ம இறைவனிடத்தில் இருக்கும் பொழுது இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையும் அவர்கள் ஒழுங்காக வாழ மாட்டார்கள். அதை நினைத்து கொண்டு அது நம்மளுக்கு எப்போ வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு அதையே பல கற்பனைக்குள்ளே போட்டு மனதை குழப்பமாக்கி அந்த வேதனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ இருக்கிறதையும் தக்க வைத்து கொள்ளாமல் கண்டதையும் நம்ம நினைத்து கொண்டு வாழும் பொழுது அதுவும் கிடைக்காம அப்போ வாழ்க்கையே ஒரு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். இருப்பதை முதல்ல சந்தோஷத்துடன் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்து வாழ்ந்தால் மட்டும்தான் மற்றது எதுவாகவோ நல்லது வேணும்னா நல்லது நமக்கு வந்து சேரும். அதுவரையில் நம்ம காத்திருந்து தான் அதை அடையணுமே தவிர இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நம்ம அடம் பிடிப்பதனால எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. எது சரி எது தவறுன்னு இறைவனுக்கு தெரியுமே தவிர நம்ம எதுவும் முடிவெடுப்பதனால அது தீர்மானிக்கப்படுவது கிடையாது. படைத்தவனுக்கு தெரியாதா நமக்கு எது சரி தவறு எதுன்னு நம்ம என்ன கூறிவிட முடியும்? எப்பொழுதுமே இறைவனிடத்தில் அந்த அன்பான பக்தியை மட்டும் இழந்து விடாதீர்கள். நம்பிக்கையோடு எதையுமே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துங்கள். ஈசனை நம்புங்கள். ஈசன் வடிவில் உள்ள இறைவன்களை எப்பொழுதுமே நம்புங்கள். தேவையில்லாத ஆசைகளை எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளாதீர்கள். இறைவனிடம் நம்ம போய் நிற்கிறோம்னா நம்மளுக்குன்னு ஒரு தேவை இருக்குன்னா அது ஒன்று தான். ஒரு முறையாவது உன்னை பார்த்து விடணும் இறைவா, இல்லைனா உன்னை உணரணும், இல்லை என்ன உன்னோடைய அந்த பிறவா நிலை அப்படிங்கிறத எனக்கு கொடுத்து விடு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு தான் நமக்கு இருக்கணுமே தவிர வேறு இந்த பூமியில் வாழ்வதற்கு எந்த ஒரு ஆசைகளையும் நம்ம அவரிடம் கேட்டுக்கொண்டு மன்றாடி கொண்டு இருப்பதனால அவர் கொடுத்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. உடல் ஊட்டத்திற்கு வேணால் அது நம்மளுக்கு இன்பமாக இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. உடல் அழுகி உயிர் போய் அதிலிருந்து நம்மளுக்கு திரும்ப எந்த ஒரு பேரின்பமும் கிடைக்க போகிறது கிடையாது. முக்தியை பெறணும்னா நம்ம இறைவனிடத்தில் அந்த நம்பிக்கையோடு அன்பை செலுத்தி காதலோடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த முக்தி அப்படிங்கிற பிறவா நிலை நமக்கு கிடைக்கும். இதை மட்டும் என்றைக்குமே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ இறைவனை பார்த்த உடனே கண்ணீர் வருதுன்னா அதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம இறைவன் மீது அந்த அளவு கடந்து வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக தான் வருது. அதை தவிர்த்து
நம்மளுக்காக வேறு எது பலன்களையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.